வழக்கமா ஆயுத பூஜைனா கடலை பாயாசம் செய்கிறதான கடைக்கு போயிருந்தோன்னா அழகாக மாவளை தோரணம் போட்டு வாழைக்கண்ணெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்களா. நம்ம வீட்டில் இந்த மாமரமாக இல்லை, ஒரு 4-5 கிளையை பறித்து மாவளை தோரணம் ரெடி பண்ணி வீட்டோட தலைவாசலில் கட்டிட்டேன். ஆனால் வாழைக்கண்ணை தான் எங்கே கட்டுறதுன்னு தெரியல. அந்த நிலையில அந்த செட்டிங்ஸும் இல்லை. அதனால் ஜன்னலில் ஒன்று, அந்த டோரோட ஹேண்டிலில் ஒன்றும் கட்டி வச்சுட்டேன். அப்புறம் அந்த வண்டிக்கெல்லாம் அந்த வாழைக்கண்ணை கட்டி மாலைலாம் போட்டுட்டு ரோட்டில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்களா. அதனால் எங்கள் வீட்டு வண்டிக்கும் வாழைக்கண்ணை கட்டி மாலையும் போட்டுட்டேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டு வழக்குக்கு பொட்டு வச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரமாக பாப்பாவை காணவே இல்லை, சத்தமும் இல்லை. என்ன செய்யறான்னு சொல்லிட்டு சாமி ரூமை போய் பார்த்தா லட்சுமி அரிசிக்கு மேலே உட்காத்தி வச்சிருப்போம்ல, அந்த அரிசியை கோழிக்கு போட்டதா சொல்லிட்டு சாமி ரூம் ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தா. சந்தனம் குங்குமம் எல்லாத்தையுமே பொட்டு வைக்கிறதா சொல்லிட்டு மேலே வந்து ராவி வச்சிருந்தா. போய் பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டு, ஐயோ இன்னும் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணணுமே சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி எல்லாத்துக்குமே போட்டு வச்சுட்டு நிலவாசல் படிக்கு எல்லாமே பட்டை போட்டு விட்டேன். இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து கடலை கருப்பு கொண்ட கடலை அவிய வச்சிருந்தேன். அப்புறமா பாயாசம் ரெண்டுமே ரெடி பண்ணி நாங்கள் இப்படி தான் ஆயுத பூஜையை வந்து கொண்டாடினோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.